கான்ஸ்டபிள். எஸ் சார். புதுசா வர ஜெயிலர் 10 மணிக்கு வராருதான் நமக்கு மெசேஜ் வந்து. ஆமா சார். இன்னும் காணுமே. I am Nair. I am CP Rajan. By the way, Rajan, இந்த ஜெயில இருக்கவங்க எல்லாரும் குற்றவாளிங்க இல்ல, வெளியில இருக்க எல்லாரும் நிரபராதிகளும் இல்ல. இந்த ஜெயிலையும் நிரபராதிங்க இருக்காங்க. அவங்கள போலீஸ் கண்ணோட்டத்தோட மட்டும் பார்க்காதீங்க சார். அவங்களும் நம்மள போல மனுஷங்க தானே. நான் மனிதாபிமானத்தோடு நடந்துக்குவேன். தேங்க்யூ. வித் பிளஷர். ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு யாரோ புதுசா ஜெயிலர் வராராம். அதான் இவ்வளவு கெடுபடி. எங்க இருந்து வரான்? உங்க ஆயா வீட்ல இருந்து. எந்த ஜெயில இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வரான்? வேலூர் ஜெயில இருந்து. பேங்க்குள்ள செலிபிரிட்டி மர்டர், ரேப். இந்த ஜெயில எல்லாருமே நமக்கு அடங்கினவங்க தான், இவனை தவிர. பேரு ஜம்பு. சார், கைதி ஜம்பு தப்பிச்சிட்டான் சார். So what? சைரனை ஊத சொல்லிடலாம் சார். எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் சார். தேவையில்லை. அவன் எங்க வருவான்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க போய் உங்க வேலையை கவனிங்க. நீ ஜெயில தப்பிச்சு என்ன தாக்க வந்தங்கிற ஒரே காரணம் போதும். உன்னை நான் சுட்டு கொன்னுடலாம். ஆனா நான் அவனை மன்னிச்சு விடுறேன். இந்த விஷயத்தை நான் மேலதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்ண இன்னும் உனக்கு 6 மாச தண்டனை அதிகமா கிடைக்கும். அதனால இங்க நடந்த நம்ம 2 பேருக்குள்ள மட்டும் இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இனிமேலாவது நல்லபடியா நடந்துக்கிட்டு சீக்கிரம் வெளியே போகிறத பாரு. ஜெயில் சூப்பரண்டன்ட் திரு அலெக்சாண்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இந்த சிறைச்சாலையில் சிறை கைதிகளுக்கு முன்னால் நடந்த இந்த நாடகத்தையும் அதில் கலந்து கொண்டு நடித்தவர்களையும் பிரபல திரைப்பட இயக்குனர் பிரதாப் போத்தன் அவர்கள் பாராட்டி பேசுவார். இங்கு வரும் கைதிகள் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தண்டனை காலங்களில் நல்ல விதமாக நடந்து வெளி உலகிற்கு சென்று புதிய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நீதியை போதிப்பதற்காகவே இந்த நாடகம் நடத்தப்பட்டது. மேலும் இந்த நாடகத்தில் போலீஸ் வேடத்தில் சிறப்பாக நடித்த அனைவரும் இங்கு தண்டனை பெற்ற கைதிகள். கைதி வேடத்தில் நடித்தவர்கள் இங்கு பதவியில் இருக்கும் அதிகாரிகள் என்பதை பெருமையுடன் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கு இருக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையே ஒரு நல்ல உறவு ஏற்பட வேண்டும் என்று கைதிகளை போலீஸ் அதிகாரிகளாகவும் போலீஸ் அதிகாரியை கைதியாகவும் நடிக்க வைத்த இந்த புதிய முயற்சியை நான் பாராட்டுகிறேன். ஒரு திரைப்பட இயக்குனர் என்ற முறையில் இதில் நடித்த நடிகர்களை பாராட்ட அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கைதியாக நடித்த போலீஸ் ஆபீசர் ராஜசேகர், போலீஸ் அதிகாரிகளாக நடித்த கைதிகள் மாலி, புலவன், ராமநாதன், ஓமயன், விஜய். விஜய், உன்னை சாரி சார், நான் இந்த டைரக்டர் பார்க்க விரும்பல. நீங்க எல்லாம் சொன்னதாலதான் நான் இந்த நாடகத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டேன். ஒரு சினிமா டைரக்டர் இந்த நாடகத்துக்கு தலைமை தாங்கிறதா தெரிஞ்சிருந்தா நான் இந்த நாடகத்தை நடிச்சிருந்திருக்க மாட்டேன். தயவுசெய்து என்ன கூப்பிடாதீங்க. சாரி மிஸ்டர் பிரதாப், விஜய் மேடைக்கு வரமாட்டான். ஒரு சினிமா டைரக்டர் மீட் பண்ண அவன் விரும்பல. ஏன்னா அவன் இங்க வர காரணமே உங்க சினிமா உலகம் தான். ஏண்டா விஜய், இந்த நாடகத்துல ரொம்ப அருமையா நடிச்ச. ஆமா, அந்த சினிமா டைரக்டர் உன்னை மேடை கூப்பிட்டாரு, நீ ஏன் வரல? நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழப்பதில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. இந்த வீட்ல எல்லாத்தையும் நானே கவனிக்க வேண்டியதா இருக்கு. இங்க யாரு எதை பத்தி கவலைப்படுறாங்க? அப்பாவுக்கு எப்ப பாரு கோர்ட்டு கேஸ், இந்த அண்ணனுக்கு சினிமா கதை கேரக்டர் சீனு இதேதான். மணி என்ன ஆகுது? இன்னும் ஒருத்தராவது சாப்பிட வராங்களா? என்ன சாப்பாடு ரெடியா? எல்லாம் சாப்பாடும் ரெடிமா. வேலைக்கு சேர்ந்து 1 மாசம் கூட ஆகல, என்ன 2 நாள் ஆள காணோம்? என் பொண்டாட்டிக்கு பிரசவங்க. போன வாரம் தானே பிரசவம் சொன்ன. அது என் முத பொண்டாட்டிக்கு, இது என் 2வது பொண்டாட்டிங்க. நீ ஏண்டி அழுவுற? அந்த 2 பொண்டாட்டிக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு மட்டும் கிடைக்கலமா. உனக்கு 3? அது வந்து காமனா. வேண்டாம் வேண்டாம், சீக்கிரம் ரெடி பண்ணு. சரி, எடுத்துக்கோ. என்ன சாப்பிட வரல? அனிதா, இன்னைக்கு ஜெயில ஒரு நாடகம் நடந்துச்சு. அதுல ஒரு கேரக்டர். ஆரம்பிச்சிட்டியா? எப்ப பாரு கேரக்டர் சீன் கதை, இதை தவிர வேற வேலையே இல்ல. படிச்ச படிப்புக்கு எங்கேயாவது போய் ஒரு வேலையில சேரக்கூடாது? என்ன பிரதாப், என்னாச்சு? வழக்கம் போல உன்னை கிண்டல் பண்ணி மாட்டிக்கிட்டால? இல்ல சித்தப்பா, இன்னைக்கு ஜெயில ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஜெயில மட்டும் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இல்லப்பா, இவ கூட ஒரு கேரக்டர் தான். இந்த மாதிரி கோவப்பட்ட ஷூட்டிங்ல வருஷத்துல 365 நாளும் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா. ஐம் சாரி. சாரி என்ன சாரி? உனக்கு உரிமை இல்லையா? நீ மன்னிப்பு கேட்டதா எனக்கு வருத்தமா இருக்கு. சரி சாப்பிடவா.
கேரக்டர் மறக்கலையா? ஏண்டா பிரதாப், அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்? சித்தப்பா, இன்னைக்கு ஜெயில நடந்த நாடகத்துக்கு தலைமை தாங்க போயிருந்தேன். விஜய்னு ஒரு கைதி போலீஸ் ஆபீசரா ரொம்ப நல்லா நடிச்சான். பாராட்டணும்னு அவனை நானே மேடை கூப்பிட்டேன். அவன் வரல. ஏன் வரல? அவன் மனசுல என்ன வருத்தமோ. பிரதாப், கோர்ட்ல நாங்க என்னதான் வாதாடினாலும் சில சமயத்துல நிரபராதி கூட தண்டனை கிடைச்சது தெரியுமா? அதே மாதிரி அவனும் ஒரு பாவப்பட்ட கேரக்டர் என்னமோ. பிரதாப், கோர்ட்ல நாங்க என்னதான் வாதாடினாலும் சில சமயத்துல நிரபராதி கூட தண்டனை கிடைச்சது தெரியுமா? அதே மாதிரி அவனும் ஒரு பாவப்பட்ட கேரக்டர் என்னமோ. இந்த விங்கில இருக்கிற எல்லா கைதிகளுமே ஒரு பெக்குலியர் கேரக்டர் சார். இந்த செல்ல இருக்கிற பேர் அந்தோனி. வணக்கம் சார். அப்பா இல்லாதவன். இவங்க அம்மா இவன் படிச்சு பட்டம் வாங்கணும்னு 4 வீட்டுல வேலை செஞ்சு இவனை படிக்க வச்சாங்க. அம்மா இவனுக்கு தெய்வ மாதிரி. இவங்க அம்மாவை தப்பா பேசின ஒருத்தனை கொலை பண்ணிட்டான். இப்ப ஜெயில இருந்து படிக்கிறான். வெரி இன்டெலிஜென்ட். தான் BA பட்டம் வாங்கணும், அதை பார்த்து அம்மா சந்தோஷப்படணும், அதான் இவனோட ஆசை. அடுத்தது சின்ன சேலம் சாமி, நடிகை அஞ்சலி தேவியோட பரம ரசிகன். 20 வருஷத்துக்கு முன்னாடி அரசானவன். அப்ப இருந்த உலகம் தான் இவனுக்கு தெரியும். மலர் குடி நானே மகிழ்ந்திடுவேனே கவி குயில். சார் சார், அஞ்சலி தேவி பாத்தீங்களா சார்? அவங்கள பாத்தீங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லுங்க சார். சார் சார், நீங்க எடுக்கிற படத்துல அவங்கள தான் சார் கதாநாயகியா போடணும். அடுத்த சார். பாவம், வாழ்க்கையில ஒரே ஒரு நாள் வீரமா இருந்தான். அதுக்கு தண்டனை அனுபவிக்கிறான். ஆசையா வளர்த்த நாயை காரேத்தி கொண்டுட்டான்னு கார் டிரைவரை கொலை செஞ்சுட்டான். இங்க இருக்கிற கைதிங்க எல்லாருக்குமே என்டர்டைன்மெண்ட் இந்த செல்லில் இருக்கிற இவர் பாடுற பாட்டு தான். ஜெயில நடக்கிற சம்பவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டை பாடுவார். அப்படி அடிக்கடி பாடுறதுனால மத்த கைதிங்க இவருக்கு வச்சிருக்கிற பேரு புலவர். என்னடா பார்சல் கையில? உனக்கு தான். நாளைக்கு உன்னோட பிறந்த நாள். புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அண்ணா, நாளைக்கு ஏன் பர்த்டே? வா, மறந்தே போயிட்ட. இப்படிதான் ஞாபகம் மருதியா இருக்கிறதா? ஆமா, நீ எதைத்தான் ஞாபகம் வச்சுக்குவ? எனக்கு ஞாபகம் இருக்கிறதல்ல உன் பிறந்த நாளுதான். போமா, இந்த புடவை கட்டிட்டு வா. இந்த புடவையை நாளை கட்டிக்கிறேனே. நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த புடவை நான் உன்னை பார்க்க முடியாம போயிடுச்சுன்னா சரி. என்னடா அப்படி பாக்குற? கீதா, உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது கல்யாண பொண்ணு மாதிரி இருக்க. அதே நேரத்துல கல்யாணம் ஆயிட்டா என்னை விட்டு போயிடியோன்னு வருத்தமாவும் இருக்கு. நான் ஏன் கல்யாணம் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போறேன்? எனக்கு வீட்டோட மாப்பிள்ளைய தான் பாக்கணும். அதுக்குள்ள கல்யாணம் ஆசை வந்துருச்சா? என்னன்னா அது கையில காப்பு காய்ச்சிருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை ஜாஸ்தி. நாளைக்கு நான் பெரிய நடிகன் ஆயிட்டா இதெல்லாம் சரியா போயிடும். அண்ணா, நீ பெரிய நடிகன் ஆயிட்டா இங்க எலி போக முடியாத ஒரு பீரோ, அங்க மூட்டை பூச்சி இல்லாத ஒரு கட்டிலு, இங்க ரசம் இருக்கிற கண்ணாடியோட அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள், தானா சுத்துற ஒரு ஃபேனு. என்னடா சொல்ல வர? எடுத்து நான் விடப்பா என் பாட்டை தோழா. இப்படி தட்டி தட்டி பாட வைக்காத ஒரு ரேடியோ. ஐயோ, டிவி வைக்க இடம் இல்லையே. ஐயோ முண்டம், நான் பெரிய நடிகன் ஆயிட்டா நமக்கு எதுக்கு இந்த வீடு? ஒரு பெரிய பங்களா வாங்கிடுவோம். அந்த பங்களால உனக்குன்னு ஒரு தனி ஏசி ரூம், அதுல ஒரு பெரிய கட்டில். அந்த கட்டில் மேல நீ காலம் பூரா நிம்மதியா தூங்கணும். அதை பார்த்து நான் ரசிக்கணும். வேலைக்கு நேரமாச்சு, நான் வரேன். கதவு சாத்திக்க. மாணிக்கா, நம்ம தியேட்டர்ல புதுசா ரஜினி படம் வந்திருக்கு பாத்தியா? என்ன நடிப்பு, என்ன ஸ்டைலு, ஒரே கை தட்டல் தான். சூப்பர் ஸ்டார்னா சூப்பர் ஸ்டார் தான்டா.
என்னையாச்சு பாத்திரம் இதுக்கு தான் உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வேலைக்கே வச்சு கூடாதுங்கிறது. எப்பவும் கற்பனையிலே இல்லாம கொஞ்சம் வேலையை கவனி. உக்காரிய. இந்த பயல்களுக்கெல்லாம் ரஜினிகாந்த் கமலஹாசன் நினப்பு. என்ன சத்தம்? ஒண்ணு இல்லைங்க.